விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனல் ஊடாக சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சி. T20 உலக கிண்ணம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 20 அணிகள் பங்கேற்ற ஆட்டங்கள் கடந்த 7ஆம் திகதி ஆரம்பமாகி இருந்தது. இந்த மாதம் 8ஆம் திகதி வரைக்கும் ஒரு மாதம் அளவில் இடம்பெற்றிருந்த இந்த ஆட்டங்கள் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத ஆட்டங்களாக விருந்து படைத்து நேற்றோடு நம்மிடம் இருந்து விடைபெற்று சென்றிருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அடுத்த T20 உலக கிண்ணத்தை நாம் காண்பதற்கு. இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் 10வது T20 உலக கிண்ணம். இந்த 10வது T20 உலக கிண்ணத்தை இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து நடத்தியிருந்தன. இந்த அகமதாபாத் மைதானத்திலே தான் போட்டியை நடத்துகின்ற நாடு வென்றதில்லை என்றார்கள். டொஸ் வென்ற நாடுதான் சாம்பியன். இந்த இறுதிப் போட்டியில் டொஸ்ஸை எந்த நாடு வெல்கிறதோ அதுதான் சாம்பியன் ஆகும் என்றார்கள். இது மாத்திரமல்லாமல் டிஃபெண்டிங் சாம்பியன், அதாவது நடப்பு சாம்பியன் மீண்டும் ஒரு தடவை சாம்பியன் ஆனதில்லை என்றார்கள். யார் சொன்னது? இந்தியா எல்லாவற்றையும் முற்றுப்புள்ளி வைத்து நேற்று சாம்பியன் ஆகி காட்டியிருக்கிறது. இந்த சாபம் எல்லாவற்றையும் தகர்த்து எறிந்திருக்கிறது இந்தியா என்பதும் குறிப்பிடத்தக்கது. சூரியகுமார் யாதவ் ஒரு பேட்டராக அவர் மிகப்பெரிய அளவிலே செயற்படவில்லை. ஆனால் ஒரு கேப்டனாக எக்ஸலன்ட். அவருடைய கேப்டன்சி மிக பெருமளவிலே பேசப்படுகின்ற வித்தைகள் நிறைந்ததாக அமைந்திருந்தது. அரையிறுதி ஆட்டத்திலே அவருடைய கேப்டன்சி சரியாக வேலை செய்திருக்காவிட்டால் இந்தியா இந்த இறுதிப் போட்டியிலே வென்றிருக்காது. ஆகவே ஒரு கேப்டனாக மிகச் சிறப்பாக செயற்பட்டார். பூம்ரா, சிவம் துபே, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, அக்சார் பட்டேல், அபிஷேக் சர்மா நேற்றைய போட்டியில் என்று எந்த வீரரையும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாத அளவிற்கு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஹார்திக் பாண்டியா என்று எல்லோரும் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்திருந்தார்கள். டொஸ்ஸை வென்ற நியூசிலாந்து கேப்டன் என்ன செய்தார்? முதலில் துடுப்படுத்தாடுகின்ற வாய்ப்பை கொடுத்தார். 255 நேற்றும் சஞ்சு சாம்சன் 89 ஓட்டங்களை பெற்றார். அடுத்தடுத்த 3 போட்டிகளிலே 97, 2 89 என்று முக்கியமான நாக் அவுட் ஆட்டங்களிலே சஞ்சு சாம்சன் வானவேடிக்கை நிகழ்த்தினார். இப்படி சாகசங்கள் பல புரிந்து இந்தியா சாதனை படைத்திருக்கிறது. 255 ஓட்டங்கள், 7.2 ஓவர்கள் நிறைவிலேயே இந்தியா 100 ஓட்டங்களை கடந்திருந்தது என்று சொன்னால் பாருங்கள் எப்படி என்று. இந்தியா 14வது ஓவரிலேயே 15 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த போது 200 ஓட்டங்களை இந்தியா கடந்திருந்தது. வெறுமனே ஒரு விக்கெட்டுகள் தான் இழக்கப்பட்டிருந்தன. மீதமான 4 ஓவர்களை நியூசிலாந்து கட்டுப்பாட்டிலே வைத்தது. அதாவது 20வது ஓவரில் 24 ஓட்டங்கள் பெறப்பட 255 பெறப்பட்டது. இந்த T20 உலக கிண்ண தொடரில் இந்தியா இறுதியாக விளையாடிய 4 ஆட்டங்களிலே 3 ஆட்டங்கள் 250க்கும் அதிகமான ஓட்டங்கள் பெறப்பட்டன. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி பெரிதாக சோபிக்க தவறியிருந்தது. யாரும் சைஃபர்ட்டை தவிர வேறு யாரும் சொல்லும்படியாக ஆடியிருக்கவில்லை. அன்று அரையிறுதியில் பெத்தல் ஆடிய ஆட்டத்தினுடைய அரை பங்கு தான் சைஃபர்ட் ஆடியிருந்தார். பெத்தல் ஆடியதை போன்று ஒரு இன்னிங்ஸ் ஆடியிருந்தால் இறுதிப் போட்டி என்பது ஒரு விறுவிறுப்பான ஆட்டமாக இருந்திருக்கும். ஆனால் இது ஒரு ஒன் சைட் கேமாக நிறைவுக்கு வந்ததுதான் ரசிகர்களை பொறுத்தவரையில் கவலைக்குரியது. 1,20,000 ரசிகர்கள் குழுமி இருக்க இந்தியா சாம்பியன் மகுடத்தை தனதாக்கி இருக்கிறது. வாழ்த்துக்கள் இந்திய அணிக்கு. வரலாற்றில் 3வது தடவையாக T20 உலக கிண்ணத்தை இந்தியா தனதாக்கி இருக்கிறது. இந்தியா இப்போது 8 ICC டிராபிஸை தனதாக்கி இருக்கிறது. 2வது இடம் இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. மிகச்சிறப்பான ஆட்டம். இந்த ஆட்டத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனல் ஊடாக கொண்டு வந்து சேர்த்திருந்தோம். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது தில்லையம்பலம் தரணிதரன்.